ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ஒரு 5:45 எழுந்திரிச்சு கொஞ்சம் சாணி இருந்தது, அதை கரைச்சி தெளித்து கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். அதை டெய்லியுமே பார்த்துட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. என்னோடது பூத்திருக்கு, உன்னோடது பூக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முல்லைப்பூ செடி அப்படி பார்த்திங்கன்னா ரோடு போடுறேங்கிற பேரில் எல்லாம் வந்து பிடிங்க சொல்லிட்டாங்க. இது 2வது முறையாக வாங்கி வச்சு இப்போ பூ பூத்துட்ருக்குது. மல்லிகை செடியுமே வந்து தண்ணியில் போட்டு வச்சனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து நட்டு வச்சுட்டேன். அப்புறம் பத்தாததுக்கு 2 நேரம் தண்ணி செடிக்கு ஊற்றுறனால அந்த நாய் என்ன பண்ணுறாங்கன்னா கூலிங்காக இருக்கனால கொஞ்சம் பறித்து அங்கேயே படுத்துடுறாங்க. அது பத்தாததுக்கு அந்த ஒரு இது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட ரொட்டீன் பார்க்கலாமா. நான் வந்து நேராக அங்கே 5:45 எந்திரிச்சாலுமே கிச்சனுக்குள்ளே வரக்கு ஒரு 6:50 ஆயிடுச்சு. வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் சாப்பாடு டீ எல்லாம் வச்சு விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த காளான்லாம் எடுத்து வச்சுட்டு சரி காளான் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு குடிச்சிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் இந்த புளியோட ஜாடியில் வந்து புளியெல்லாம் தீர்ந்துருச்சு. சரி நான் எப்பவுமே இந்த பெரிய பாக்கெட்டில் தான் வச்சுருப்பேன், ஆனால் வந்து வேணுங்கிறப்ப எடுத்து இந்த ஜாடியில் வச்சுக்கிறது. சரி அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ஃபுல்லாக எடுத்து இந்த ஜாடி ஃபுல்லாக வச்சுட்டு சரி சாப்பாடு எதுவும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டு அப்படியே தாளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டுட்டேன். பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. காளான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஆனியன் பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டேன். அப்படியே குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்க கூடவே உட்காந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.